வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மால்கம் கிளாட்வெல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா வெற்றியின் விளிம்பில் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பற்றி தான் பேசுகிறாரு. அப்படி என்னதான் இந்த வீடியோவில் பேசியிருக்காருன்னு வாங்க பார்க்கலாம். அதாவது ஒரு பர்சன் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு அவர் என்னென்ன பண்ணாங்க, எந்தெந்த துறையில் அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு அவங்கவுங்க துறையில் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆகிறதுக்கு அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியும் வாங்க பார்க்கலாம். பணக்காரர் இன்னும் பணக்காராகிட்டு தான் இருக்கிறாங்க, ஏழை இன்னும் ஏழையாகி தான் இருக்காங்க. எப்படி அந்த 1% பீப்புள் மட்டும் வெற்றியாளராக இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற ப்ராக்டிஸ் தான். ஸோ ப்ராக்டிஸ் மேக் எ பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட இருக்குது, சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுற நேரத்தை கணக்கெடுத்தாலும் அவங்களுடைய சக்ஸஸ் ரேட்டை கணக்கிட்டு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தர் நம்மளை சுற்றி இருக்கிற கல்ச்சரை பொறுத்தியும் நம்ம பிறக்கிற இடத்தை பொறுத்தும் நம்மளுடைய சக்ஸஸ் ரேட்டை கணக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புக்கில் ஒரு 4 கொள்கையும் சொல்லியிருக்காரு. அது என்ன கொள்கைனா, அதில் முதல் கொள்கை பார்த்திங்கன்னா, அதாவது கொள்கைனா பிரின்சிபல்ஸ், அதாவது நம்மளுடைய பிறக்கிற மாதம் அண்ட் ஏஜ் இது எல்லாமே நம்மளுடைய சக்ஸஸை வந்து நிர்ணயிக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஹாக்கி விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த ஹாக்கி விளையாடுறப்போ அவங்களுடைய ஏஜெல்லாம் வந்து செக் பண்ணுறாரு. அந்த ஏஜை செக் பண்ணும்போது அந்த ஹாக்கிலே பெஸ்ட்டாக இருப்பாங்கள்ல, அவங்களோட ஏஜை செக் பண்ணும்போது அவங்க வந்து அவங்க ஏஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் பட் அவங்க வந்து அவங்களோட எபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. இது எப்படின்னு அவங்க செக் பண்ணும்போது அவர் என்ன சொன்னான்னா, அவங்க சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து அதில் வந்து அதில் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாரு ஆத்தர். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்களும் சின்ன ஏஜ்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணாலும் அவங்கவுங்க துறையில் நீங்கள் பெஸ்ட்டாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் 10,000 மணி நேரம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா, பில்கேட்ஸ் இருக்கார்ல, பில்கேட்ஸ் என்ன பண்ணான்னா அவருடைய லைஃபே சொல்லியிருக்காரு. அவர் வந்து சின்ன வயசில் வந்து ஸ்கூல் லைஃப்பில் வந்து ஃபெயில் ஆகும். அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இன்னொரு ஸ்கூலில் சேர்த்துடலான்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்கூலில் சேர்த்திட்டு வேறு ஸ்கூலில் சேர்த்திட்டும் அவருக்கு ஒரு கம்ப்யூட்டரும் வாங்கி தந்தாங்க. ஆனால் கம்ப்யூட்டர் வாங்கி தந்துட்டு, ஆனால் அவருக்கு என்னென்னா, அவருக்கு சின்ன வயசுலேருந்தே கோடிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவும் அவர் என்ன பண்ணான்னா, டெய்லி ஒரு 8 ஹவர்ஸ் வந்து அந்த கோடிங்கில் வந்து நேரத்தை வந்து செலவு பண்ணுறாரு. அப்புறம் அப்படியே வீக்லி அவர் 8 ஹவர்ஸ் செலவு பண்ணும்போது கடைசியில் வந்து 10 ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க்கும் ப்ராக்டிஸும் பண்ணார். ஸோ அதனால் என்ன பண்ணார், அவர் வந்து அந்த துறையில் வந்து இன்ஜினியராகவும் விளங்கினார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னமோ அவங்கவுங்க துறையில் அவங்க கியூரியாசிட்டியாக இருந்தால் 10 ஹவர்ஸ் மேலே, அதாவது 10 ஹவர்ஸ் மேலே ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்கவுங்க துறையில் நீங்களும் ஒரு பில்கேட்ஸ் மாதிரி மாறலாம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த புக்கில் 2வது கொள்கையாக சொல்லியிருக்காரு. 3வது கொள்கையாக என்ன சொல்கிறாருன்னா, கல்ச்சரை பற்றி சொல்லியிருக்காரு. கல்ச்சர்னால் அதாவது நம்ம எந்த சொசைட்டியில் வாழுகிறோம், எந்த கல்ச்சரில் வாழுகிறோம், நம்மளை சுற்றி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சக்ஸஸ் ரேட்டு மாறும் அப்படிங்கிறாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அமெரிக்கன்ஸை விட ஆசியன்ஸ் தான் சிறந்தவராக இருப்பாங்க. ஏன்னா அவங்க அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் ஆசியன்ஸை விட அவங்களுடைய மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில் வேறு மாதிரி இருக்கும். ஆசியன்ஸ் தான் அமெரிக்கன்ஸை விட ஆசியன்ஸ் தான் லாஜிக்கல் திங்ஸ்லையும் சரி மெமரி பவர்லேயும் சிறந்தவராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி 3வது கொள்கையாக கல்ச்சரை பற்றியும் சொல்கிறாரு. 4வது கொள்கை என்ன பண்ணுறோன்னா, ஹார்ட் ஒர்க். எப்போவுமே எந்த ஒரு துறையிலையுமே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறான்னா, ஆசியன்ஸ் வந்து மற்றவங்களை காட்டிலும் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. மற்ற கண்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க, ஸ்மார்ட் ஒர்க்கை தான் லைக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனவே நம்மளும் என்ன பண்ண அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளும் அவங்கவுங்க துறையில் சிறந்தவராக இருங்க அப்படிங்கிற மாதிரி 4வது கொள்கையாக சொல்கிறாரு. எனவே நம்மளும் இந்த 4 கொள்கைகளை ஃபாலோ பண்ணி அவங்கவுங்க துறையில் சிறந்து விளங்க என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கும் இந்த புக்கை பற்றி இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் வேணால் கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி அமேசான் மூலிமா வாங்கிக்கிங்க. நீங்களும் அவங்கவுங்க துறையில் சிறந்தவராக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.